வணக்கம் எல்டிவி சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம போன வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன வாழை படத்தை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். நான் உங்கள் அக்ஷய் அண்ட் இது நம்ம டேக் ஓகே. மாரி செல்வராஜுக்கு கைவந்த கலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்க்கையில் நடந்த வாழ்வியலை அப்படியே போர்ட்ரே பண்ணுறது ஸ்க்ரீனில் அப்படின்னா மாரி செல்வராஜ் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். பரியேறும் பெருமாள்லையும் சரி, கர்ணன்லையும் சரி, அவரோட வாழ்வியல் காமிக்கிற விதம், அதாவது எப்படின்னா, நம்மளும் அந்த ஊர்ல ஒருத்தன், நம்மளும் அந்த கூட்டத்துல ஒருத்தன், நம்மளும் அந்த கதையில ஒருத்தன் அப்படின்ற ஃபீலை நமக்கு கொண்டு வருவாரு. இதற்கு முக்கியமான 2 காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னணி இசை மற்றும் சினிமோட்டோகிராஃபி தான். மாரி செல்வராஜுடைய கதை அவருடைய பாதிக்கப்பட்ட ஒரு கதை. அதனால அந்த பெயினை ஃபுல்லாக அவர் அப்படியே கதைக்குள்ளே கடத்திடுவார். அதை கடத்துறது ஈஸி, ஆனால் அதை ஆடியன்ஸுக்கு கடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான கடினமான ஒரு விஷயம். அதுக்கு மியூசிக் டைரக்டரும் சினிமோட்டோகிராஃபரும் உயிர் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அதை தாண்டி அவர் செலக்ட் பண்ண கதாபாத்திரங்கள், அவர் யாரை எதுக்கு நடிக்க வைக்கணும்னு எடுத்த முடிவுகள் எல்லாமே அற்புதமாக இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். இந்த படமும் கொட்டுக்காளியும் ஒரே நேரத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் நிறைய பேர் கொட்டுக்காளியை கமர்ஷியல் பண்ணியிருக்க கூடாது, நீங்கள் அதை ஆர்ட்டோட டிவிஷன்லேயே வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனால் இந்த படத்துக்கு ஏன் யாரும் அப்படி சொல்லலை அப்படின்னா, மாரி செல்வராஜுடைய ஸ்க்ரீன் பிளே தான் அதுக்கு காரணம். இதுவும் ஒரு வாழ்வியல் படம் தான், அதுவும் ஒரு வாழ்வியல் படம் தான். அது ரொம்ப வாழ்வியலாக இருந்தது. இது மக்களோட கனெக்ட் ஆகிற விதமான ஒரு வாழ்வியலாக இருந்தது. இந்த ஒரு சின்ன வித்தியாசம் தான் இந்த 2 படத்துக்குள்ள வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குது. கொட்டுக்காளியை நான் தோல்வி படம்னு சொல்ல வரல, கொட்டுக்காளியோட வாழை மக்களிடையே நல்லா கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்றதான் சொல்ல வரேன். இந்த படத்துல திவ்யா துரைசாமி, கலையரசன், நிகிலா விமல், அப்புறம் அந்த சின்ன பையனான பொன்வேல், அப்புறம் கூட சேகர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துல ஒரு சின்ன பையன் வரான். இவங்க எல்லாமே குறிப்பிடத்தக்க விதத்துல அருமையா பண்ணியிருக்காங்க. இந்த வாழ்வியலுக்கு உயிர் கொடுத்தது இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். அது போக படத்தோட செட் ஒர்க், நம்ம அந்த ஊர்லயே இருக்க மாதிரி நம்மளை நம்ப வச்சிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் பெரிதும் எல்லாரும் பாராட்டினாங்க. பட் எனக்கு என்னன்னு தெரியல, அவங்க பாராட்டின அளவுக்கு எனக்கு அது கனெக்ட் ஆகல. ஆனா மனம் கலங்கக்கூடிய அளவுல தான் அந்த கிளைமேக்ஸ் இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல பார்க்கணுமா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்றது தான் பதில். ஸோ தயவு செய்து இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. நல்ல ஒரு வாழ்வியல் எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.